திரளான ஜனங்கள் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு. அப்படிதான் யோவானில் இருக்கு. மத்தேயு வந்து போகும்போதுன்னு பேசுறாரு, ஆனா வருகிறதை கண்டு இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பத்தை எங்கே கொள்ளலாம் அப்படின்னாரு. எப்ப நீ சமூகத்துக்கு வரியோ அப்பவே உன் ஃபியூச்சருக்கான எல்லா பிளானையும் அவர் போட்டு நல்லா தட்டு. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிசாசையும் இயேசுநாதரையும் கனெக்ட் பண்ணி. பிசாசு தன் நண்பனுக்கு சொன்ன வார்த்தையில கூட உண்மையா இருந்தது இல்லையா? ஆனா தேவன் எதிரிக்கு சொன்ன வார்த்தையில கூட போடு 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 அப்படி போடு. இங்க உன்னுடைய ஆக்ஷன் படி உன் வாழ்க்கை அமையல, அவருடைய ஆக்ஷன் படி உன் வாழ்க்கையில ரியாக்ஷன் நடக்குது. That reaction is the blessing, that reaction is the spiritual transformation, that reaction is holiness, that reaction is fruits of the spirit, the reaction is everything. அப்ப நம்ம எதுல இருக்கும்? ஆக்ஷன்லயே கிடையாது. கை தட்டுங்க உதவு, நீ ஆக்ஷன்லயே கிடையாது. மறுபடியும் உங்களை நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே தேவனுடைய வார்த்தையை கேட்க கூட்டியிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆமென். உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு தேவனுடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். வாழ்க்கையை மறுமலர்ச்சி அடைய செய்கிற தேவனுடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, நான் வரும்போது இன்னைக்கு போய் வார்த்தையை கொடுக்க போகிறோம். அப்படி ஒன்றும் ஸ்பெஷல் ஐ டோன்ட் ஹேவ் ஃபாதர் டு ப்ரீச் அப்படின்னு நான் பேசிகிட்டே வரேன். கர்த்தர் சொன்னார், உன்னுடைய செய்தி ஒரு சர்ச் வந்து நல்ல சர்ச்ன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அங்கே ரொம்ப சிறப்பான ஆசீர்வாதமான செய்திகள் கொடுக்கப்படுகிறது என்பதல்ல, அங்கே வருகிற ஜனங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் கடந்து வர வேண்டும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு ஜனங்களை கொண்டு வர வேண்டும். வார்த்தை வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதா நினச்சி பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கைலாம் அப்படியே இருந்துச்சுன்னா, அப்போ வார்த்தை சரியானது என்றால் வந்து கொண்டிருக்கிறவர்களின் வாழ்க்கை மாற்றப்படக்கூடியதாய் இருக்க வேண்டும். ஸோ ஜனங்களுடைய வாழ்க்கையை வைத்து தான் சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ மெய்ப்பன் நல்லவன் என்றால் ஆடுகள், மெய்ப்பன் வந்து நல்லவரான்ற இதை வச்சு பார்க்க முடியும்? ஆடை தான் பார்க்க முடியும். ஆடோட வயிறு நல்லா இருந்துச்சுன்னா மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன். அப்போ ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் இங்கே வருவது தேவனுடைய, அதாவது ஒரு சிறப்பான ஒரு செய்தியை கேட்க வேண்டும் என்கிற மனநிலையிலே, ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண மனநிலையில் இல்லை, அவருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறேன், அவரை ஆசீர்வதிச்சு அனுப்புறார். கையத்துக்கு வந்து ஆமென். வர வர சர்ச் ஒரு பள்ளிக்கூடமாகவே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன பேசுவார், என்ன நோட்ஸ் எடுப்போம்? நீ நோட்ஸ் எடுக்க இங்கே வரல, அப்பாவுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற. உன் வாழ்க்கையில் நோட்ஸை கொடுக்கறதுக்கு இல்லை, உன் வாழ்க்கையில் ஃப்ரூட்ஸை கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆகவே நீங்கள் நல்லா கவனிக்கணும். 3 நாட்கள் ஏறக்குறைய 25,000 பேர், 5,000 புருஷர்கள் இயேசுவின் பிரசன்னத்தில் தான் இருந்தார்கள். அவர்களை நிறைவாய் அனுப்பினார் தேவன். கைத்தட்டுங்க ஆமென். That is what the power of the presence of God. நீங்கள் என்ன பேசுகிறார், என்ன கேட்குறீங்க, அதெல்லாம் அப்புறங்க. நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறது அப்பாவோட பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. கையை தட்டுங்க ஒரு தடவை. பிரைஸ் காட். அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுவே உங்களுக்கு ஹீலிங், அதுவே உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி. அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்கிற மனநிலையே உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்து கதவை திறக்குது. நல்லா தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். நல்லா 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 ரப கபலபதி ரப ரபதி ரபலபதி அந்தர மனமத ரப ரபதி அந்தர மனமத ரப. உங்கள் மனநிலை ரொம்ப அவசியம். நீங்கள் அவரோட பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்னென்ன சொல்லிட்டு வரணும், நீங்கள் நல்ல வார்த்தைகளை போய் நோட்ஸ் எடுத்துகிட்டு வரலான்ற மனநிலையோடு நோட் எடுத்துக்க, பேனா எடுத்துக்க இல்லை. நான் அப்பாவுடைய பிரசன்னத்தை போய் உட்கார போகிறோம், நம்ம எல்லாம் குடும்பம் போய் உட்கார போகிறோம், நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரை சேவிக்க போகிறோம். இதோ அவருடைய ஆலய பிரகாரத்தில் அமருகிறோம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து வருகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆமென். அதனால தான் நான் கேட்குறேன், இயேசு கிறிஸ்து வந்து 3 நாள் பிரசங்கம் பண்ணார். 4வது நாள் யாருக்கெல்லாம் அப்பம் கொடுத்தாரு சொல்லுங்க?
இப்போ 3 நாள் நான் கொடுத்த செய்தியில் இப்போ நான் 4 கொஸ்டின் கேட்பேன். எவன் கரெக்டாக பதில் சொல்கிறானோ அவன் வந்து முன்னாடி அப்பத்தை வாங்கிட்டு போ அப்படின்னாரா? இல்லை. அவர் கொடுத்த செய்தியிலேருந்து எதுவும் கேள்வி கேட்டாரா? இல்லை. சரி, அட்லீஸ்ட் நான் செய்தி கொடுக்கும்போது தூங்காமல் இருந்தியாடா அதையாச்சும் கேட்டாரா? இல்லை. அங்கே ஒரு 4 பேர் தூங்கிட்டு இருந்தேன், அவனே எழுப்பி அப்பம் கொடுக்குறாரு, வாங்கிக்கிறான். உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கையை தெரியாமே அவர் பிரசன்ஸுக்கு நீ வந்துட்டினாலே போதும். நீ யாரா இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்காம அனுப்பவே மாட்டார். தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் இல்லை. அவரிடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட சமாரிய ஸ்திரீ உண்டு, அவரிடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட சகை உண்டு, அவரிடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பாவியான ஸ்திரீ உண்டு. அவர் நிழலுக்கு நீ வந்துட்டினா நீ யாரா இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். கையை தட்டி இதயத்தை கொடுத்து ஆமென். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். ஆமென். தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை. கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். எத்தனை பேர் அந்த பிரசன்னத்தை ஆனர் பண்ண விரும்புறீங்க? என் அன்புக்குரியவர்களே, அவர் பிரசன்ஸ்க்கு வந்திருக்கிறோம். சொல்லுங்க, அவர் பிரசன்ஸ்க்கு வந்திருக்கிறோம். அதனால எல்லாம் தானா நடக்க ஆரம்பிக்கும். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்து அனுப்புவாராக. ஆமென். நீர் மூச்சு விட்டார் கடலே கிடந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிரிந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டார் கடலே கிடந்து நிற்கும். Thank you Lord. Amen. சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் எல்லாம் செய்து முடிக்கும். Come on, everybody, go! Let's enjoy the presence of the Lord. கடல் ஒன்று சேரும். உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டார் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டார் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம்
கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், எல்லாம் செய்து முடிக்கும். எல்லாம் சொல்லுவோம். எல்லாம் செய்து முடிக்கும், எல்லாம் செய்து முடிக்கும், எல்லாம் செய்து முடிக்கும், எல்லாம் செய்து முடிக்கும். Come on. எல்லாம் செய்து முடிக்கும், எல்லாம் செய்து முடிக்கும், எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். ஓ, காற்றை அனுப்பி காடை கொடுத்து கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஆமென். காற்றை அனுப்பி காடை கொடுத்து Yes, Holy Spirit. கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். Thank you, Lord. Thank you, Holy Spirit. I love you, Lord, for this wonderful. Thank you for your wonderful presence. Your presence is the one which meets all our needs. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய பிரசன்னத்துக்கு நன்றி சொல்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓ, காற்றை அனுப்பி காடை கொடுத்தி கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. காற்றை அனுப்பி காற்றை அனுப்பி காடை கொடுத்தி காடை கொடுத்து கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஆமென். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிரசனம் நம்மை ஃபீட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசித்து நாம் அப்படியே நாம் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32, 33, 34. ஆமென். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஆ ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஆ இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து ஆ சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். ஆ இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. ஆ வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆமென். பிரைஸ் அதற்கு காட். ஆ அவருடைய சீஷர்கள், ஆ இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு ஆ. திருப்தி உண்டாகும்படி ஆ. வேண்டிய அப்பங்கள் ஆ. இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். ஆமென். பிரைஸ் காட். the power of the presence of God. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்போது வெறும் வார்த்தையை கேட்கிறோம் என்கிற மனநிலையில் மாத்திரமல்ல, அவர் சமூகத்தில் போய் அமருகிறோம் என்கிற மனநிலையில் கடந்து வர வேண்டும். ஸோ அங்கே இருக்கிற பிரசங்கியை விட அங்கே இருக்கிற பிரசன்னம் முக்கியமானது. ஆமென் சொல்லுவோம். எல்லாம் சொல்லுங்கள். பிரசங்கியை விட தேவனுடைய பிரசன்னம் அதிக முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், பிரசங்கத்துக்குன்னு வர்றவங்க அந்த ப்ரீச்சிங் டைமில் வர்றாங்க. ஆனால் பிரசன்னத்துக்குன்னு வர்றவங்க பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்துருக்குறாங்க. கை தட்டுங்க. ஆமென். So practice, train yourself to honor the presence of God rather honoring the person of God. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், யார் எத்தனை மணிக்கு வர்றாங்க, that is not my bothering. My bothering whether the presence of God is there or not. Amen. Hallelujah. So உங்கள் ஃபோக்கஸிங் எப்போ presence of Godக்குள்ளே வருதோ அப்போ உங்களை சுற்றி இருக்கிற எல்லா குறைவும் உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு வரீங்க. ஆமாம், நுழையும் போது ஐயோ நான் 8 மணிக்கெலாம் ஆரம்பிச்சுன்னு ஓடி வந்தேனே அப்படின்னு புலம்புறதுக்கு அங்கே இடமே இருக்காது. எத்தனைக்கு எது ஆரம்பிச்சேன்னு பிரசன்னம் கரெக்டாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆர் யூ கம்மிங் ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆர் த பர்சன் ஆஃப் காட்? பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்போ அந்த ப்ரெசன்ஸில் அப்படியே நீங்கள் அமர்ந்திருக்கும்போது பிரசங்கே இன்னும் வரல, கூட்டமே தொடங்கலை வச்சுக்குவோம். 10 மணிக்கு கூட்டம் சார், 10:30க்கு தான் கதவே திறக்கிறவர் கூட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் காட் அங்கே இருக்குது.
நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கான வேலை ஆரம்பிச்சிருச்சுன்றேன். ஆமென். ஸோ இங்கே தான் பீப்புள் மஸ்ட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், நாட் த பர்சன் ஆஃப் காட். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அப்போ பிரசன்ஸ் ஆஃப் காடோட கனெக்ட் ஆகி ஒரு சபையை ஒருத்தன் பழக்க வச்சான்னா அந்த சபையை சரியான பாதையில் அவன் பழக்க வைக்கிறான்னு அர்த்தம். ஆமாம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. தட் இஸ் த ப்ரிவிலேஜ். அவருடைய பிரசனத்துக்கு வருகிற ஒருவனையும் அவர் பசியோடு அனுப்ப மாட்டார். அதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பணும். இங்கே தான் சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ், ஃபெயிலியர் மெசேஜ், சூப்பர் மெசேஜ், சூப்பர் டூப்பர் மெசேஜ் எல்லாம் அடியாயிருது. எப்பெல்லாம் அவர் பிரசன்னம் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான. that's the thing. Train your spirit and soul and body to enjoy in the presence of the Lord. பிரசன்ஸ் தான் சரீரத்தை தொடுமா பாருங்க. பைபிள் சொல்லுது, அவர் தேவன் எழுந்திருள் இருக்கிறார், என் மாம்சம் கழி கூறும். வேர்டில் உங்களுக்கு எது தெரியுமா கழி கூறுது? சோல். ஆனால் பிரசன்ஸில் மாம்சமே கழி கூறுதான். ஸோ இப்போ நீங்கள் பிரசன்ஸில் இருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, இப்போ நான் பிரசன்ஸில் இருக்கிறேன். அவரோட பிரசன்ஸில் இருக்கிறேன். அது என்ன பிரசன்ஸ்? குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய தேவனுடைய பிரசனத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். கையை தட்டி வருகிற நாட்களில் இந்த சபை தேவனுடைய பிரசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய பிரசன்னம் 3 நாட்கள் அவர்களோடு இருந்தபோது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவங்க சாப்பிட்றதுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு காரணத்தை சொல்றாரு. இவனுக்கு இந்த காரணத்துக்காக நான் உணவு கொடுக்கணும்ன்றார். கை தட்டுங்க வந்துடும். ஆமென். என்ன ரீசன் சொல்றாரு? வாசிங்க அந்த வசனத்தை. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து தங்குங்க அந்த இடத்துல தங்கி இருந்து இவர்களுக்கு நான் ஒரு அற்புதம் செய்ய போறேன். ஏன் தெரியுமா? இவன் என் கூட தங்கி இருந்தாயா? கையத்தட்டு. ஆமென். தங்கி இருக்கிறது is the presence of God. It is in the presence of God. நீங்கள் அப்படியே உட்கார்ந்து இருந்தாலே, அதான் நான் யோசிக்கிறேன், அவர் பிரசங்கத்தில் எத்தனையோ பாட்டிகள் கூட அன்றைக்கி இருந்திருக்கும். அது பாட்டுக்கு ஓரத்தில் அப்படியே வந்து பாய விரிச்சு படுத்த மாதிரி அப்படின்னு சேலையை இப்படி போட்டு ஜகால்னு தூங்கியிருக்கும். ஒரு 4 பாட்டிகள் என்ன செஞ்சுருக்கு, அந்த பக்கம் 4 தாய்மார்கள் குழந்தைக்கு பிஸ்கட் ஊட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. எனிஹாவ், என் நிழலுக்கு நீ வந்துட்டீன்னா உன்னை வெறுமையாக நான் அனுப்பவே மாட்டேன். இந்த பிரச்சனை உங்களுக்காய் சகலத்தை முடித்து வைத்திருக்கிற பிரச்சனை. நல்லா கவனிங்க. இதை இயேசு போகும்போது பிளான் பண்ணலையாம், அவங்க வரும்போதே பேசுகிறாராம். திரளான ஜனங்கள் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு, அப்படிதான் யோவானில் இருக்கு. மத்தேயு போகும்போதுன்னு பேசுறாரு, ஆனால் வருகிறதை கண்டு இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பத்தை எங்கே கொள்ளலாம் அப்படின்னாரு. எப்போ நீ சமூகத்துக்கு வரியோ அப்பவே உன் ஃபியூச்சருக்கான எல்லா பிளானையும் அவர் போட்டு நல்லா தட்டு. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். நல்லா தட்டு. ஆமென். So if I enter into his presence, that means before I enter into his presence, he has prepared everything. இனி வர்ற நாட்கள்லாம் ஒவ்வொன்றையும் கர்த்தர் உங்கள் லைஃப்பில் ரிலீஸ் தான் பண்ண போகிறாரே ஒழிய எதையும் கிரியேட் பண்ண போகிற தேவன் கிடையாது. He will release which is he has already prepared. ஸோ சகலமும் செய்து முடிக்கப்பட்டிருக்கிற ஒரு மலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அங்கே ஒரு விருந்து ஏற்கனவே உங்களுக்கு ஆயத்தம் செய்யப்பட்டு இருக்கிறது. சிலுவையில் அவர் முடித்ததை ரிலீஸ் பண்ணக்கூடியதுதான் அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் வரும்போது ஏற்கனவே முடித்து வைத்தது உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் ஒரு பெரிய வித்தியாசம். ஓல்ட் டெஸ்டமென்ட் இஸ் த மேட்டர் ஆஃப் ஆக்ஷன். நீ என்ன செய்றியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு ஒன்று கிடைக்கும். தட் இஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட். ஆனால் நியூ டெஸ்டமென்ட் இஸ் நாட் த மேட்டர் ஆஃப் ஆக்ஷன், இட்ஸ் த மேட்டர் ஆஃப் ரியாக்ஷன். இங்கே உன்னுடைய ஆக்ஷன் படி உன் வாழ்க்கை அமையல, அவருடைய ஆக்ஷன் படி உன் வாழ்க்கையில் ரியாக்ஷன் நடக்குது. That reaction is the blessing, that reaction is the spiritual transformation, that reaction is holiness, that reaction is fruits of the spirit, the reaction is everything. அப்ப நம்ம எதுல இருக்கோம்? ஆக்ஷன்லே கிடையாது. கை தட்டில உதவு. நீ ஆக்ஷன்லே கிடையாது.
10 கட்டளைகள் ஆக்ஷன். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் ரியாக்ஷன். உமா 28 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ். அதுல இருந்து வர விளைவுகள் உங்க வாழ்க்கையில ரியாக்ஷன். ஆனா இங்கே இயேசு சிலுவையில் இட் இஸ் ஃபினிஷ்ட்னு சொன்னார்ல, அதுதான் ஆக்ஷன். என் வாழ்க்கையில் வர ஆசீர்வாதங்கள் எல்லாம் the reaction of that action. So I am receiving and receiving and receiving by the help of that one action. He has finished everything. I am receiving. அதான் சொன்னேன், இன்னையிலிருந்து சில கர்த்தர் சொன்னார், a new beginning it started. A new beginning is started. ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்குள்ளே நீ சகலம் முடிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். இந்த நாள் முதல் கொண்டு புதிய ஆசீர்வாதங்கள் உன்னிடத்தில் உன்னுடைய எஃபர்ட்டே இல்லாம கடந்து வருகிறதை நீ பார்ப்பாய். You will see the effortless blessing comes to you. Amen. Re ba ka ba ra ba ka di re me ne hantu na ma na ma di ra ba ra ba ra ba re me ba la ba ra ba la ba la. Yes, Holy Spirit. The effortless blessing it is going to come to you. It's going to reach you. Come on, effortless blessing. சிரத்தை, சிரமம் இல்லாத ஆசீர்வாதங்கள், அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். கையை தட்டி ஆமென். ஓ, ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி. கையை தட்டி ஆமென். உன் துன்பமெல்லாம் தூர ஓடி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். சில விஷயங்களை மறுபடியும் நாம் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கிறது. யாக்கோபு சொல்றான், மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் மனதாய் இருந்தேன். பேதுரு சொல்றான், உங்களுக்கு நினைப்பூட்ட நான் மனதாய் இருக்கிறேன். இந்த மனசு இருக்குல்ல, அது வழுவி போயிருமா திடீர்னு. கிரேஸ்ல இருந்து வழுவி எங்க போயிருமா? லாவுக்குள்ள போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா எங்கிட்ட எப்பரா ஓரத்துக்கு வந்தோம்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு லாவை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதான் கலாத்தியர்கள் எழுதுறாரு, நீங்கள் கிருபையிலிருந்து வழுவி. அப்ப மைண்ட் திடீர்னு ஆக்ஷனுக்குள்ள போயிரும் பாருங்க. அப்பெல்லாம் சொல்லணும், நோ ஆக்ஷன். சொல்லுங்க, நோ ஆக்ஷன், ஒன்லி ரியாக்ஷன். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் துன்பமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். ராபாபா சக்கரவே உமக்கு உதவி தேவையில்லை. எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கையை தட்டி We all are the reactions of God. We all are the reactions of God. அதனால தான் ஒரு முறை பாருங்க, நான் வந்து ஒரு விதைக்கிறேன் ஒரு ஊழியர்கிட்ட. அந்த ஊழியர் சொல்றாரு, கர்த்தர் இந்த ஆக்டருக்கு உங்களை நிறைவை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கும் போது நான் நிறைவை ஆசீர்வதிக்கப்பட்டனால தான் இப்போ இந்த ரியாக்டே பண்றேன். I am completely blessed. This giving is not an action, it is a reaction of God. தேவனுடைய பிரசன்னம் என்ன நிரப்புனதுனால, தேவனுடைய வார்த்தை என்ன நிரப்புறதுனால, தேவனுடைய கிருபை என்ன நிரப்புறதுனால ஏற்படுற ரியாக்ஷன் தான் நம்முடைய விதைகள். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். Giving is a reaction. Holiness is a reaction. Prosperity is a reaction. Good character is a reaction. என் அன்புக்குரியவர்களே, அவருடைய செயல்களை, முடித்த செயல்களை நாம் புரிந்து கொண்டவர்களாய் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அணிவகுக்க ஆரம்பிக்கிறது. It started sprouting out from our life.
நமக்குள்ள இருந்தது வெளிவர ஆரம்பிக்குது. அவர் முடிச்சிருக்கிறதுனால உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க என்பதை புரிந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வாரத்துக்குள்ளாகவே பல புதிய ஆசீர்வாதங்கள் வெளிவருகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆக ஒன்ன புரிஞ்சுக்காங்க, நான் சபைக்கு போறது அவர் பிரசன்னத்தில் அமர்றதுக்கு தான். நான் சபைக்கு போறது அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுறதுக்கு தான். I am going to sit in my father's presence. அங்கிருந்து நான் வரும்போது ஒருபோதும் என் தகப்பன் என்னை வெறுமையை அனுப்ப மாட்டார். உன் வியாதி எதுவாக இருந்தாலும் இங்கிருந்து திருப்பி போகும்போது கர்த்தரை சுகப்படுத்தி தான் அனுப்புவார். நீ நல்லவரா இருக்கலாம், கெட்டவரா இருக்கலாம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். பாருங்க, பொதுவாக குற்றம் துணிகரமாக செய்யறவங்களாம் குற்றம் உணர்ச்சியில் இருக்க மாட்டான். என் லைஃப்பில் நான் பார்த்தது அவன் கும்புன்னா இருப்பான். ஆனால் ஏதோ 1-2 தெரியாமல் பண்ணுறது ஓவர் கில்ட்டி கான்சியஸில் இருப்பான். ஐ எம் ஸ்பீக்கிங் டு சச் அ பீப்புள். நீ ஒருவேளை குற்றவாளியாக நினைத்து அமர்ந்திருந்தாலும், ஒரு தகப்பனுக்கு எப்படி மூத்த குமாரன் நல்லவனாக இருந்தால் இளையகுமாரன் கெட்டவனாக இருந்தாலும், அந்த தகப்பன் அவனுடைய லவ்வை அவன் கொடுக்குற விஷயங்களை 2 பேருக்கும் பார்ஷியலாக என்ன செய்யலை, பண்ணலை. அப்படித்தான் நீங்கள் அவர் ப்ரெசன்ஸுக்கு வரும்போது நான் சொல்கிற விஷயம், உங்களுடைய வாழ்க்கை நிலைமை ஒருவேளை நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறவா நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அவர் வெறுங்கையோடு உங்களை அவர் ப்ரெசன்ஸ் ஒரு நாள் அனுப்பவே மாட்டார்.